உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் தவறுகளை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். நான் செய்த பாவங்களுக்கு இனி மன்னிப்பே கிடையாதா? நான் ஆண்டவரிடமிருந்து வெகு தூரம் வந்துவிட்டேனே என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். நீ செய்த பாவங்கள் உன்னை தள்ளிவிடவில்லை. நான் உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன். இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவில்லை. என் குழந்தையே, கண்களை மூடிக்கொண்டு நான் பேசுகிறதை மட்டும் கேள். உன்னை சுற்றியுள்ள சத்தங்களை எல்லாம் மறந்துவிடு. உன் மனதிற்குள் இருக்கும் போராட்டங்களை எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வை. இது உனக்கும் எனக்குமான நேரம். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த கனமான பாரம் எனக்கு தெரிகிறது. யாருக்கும் தெரியாமல் நீ மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள் என் கண்களுக்கு மறைவானது அல்ல. ஆனால் அதை நான் உனக்கு எதிராக பயன்படுத்த வரவில்லை. நீ உன்னையே ஒரு குற்றவாளியாக பார்க்கிறாய். கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு எழுகிறது. நான் எவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டேன். நான் சுத்தமாக வாழ்ந்திருக்க வேண்டியவன். இப்படி சேற்றில் விழுந்து விட்டேனே என்று நீ உன்னையே சபிக்கிறாய். மற்றவர்கள் உன் முகத்தை பார்க்கிறார்கள். ஆனால் நீயோ உன் இருதயத்தில் இருக்கும் கரையை பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் என்னை தண்டிப்பாரோ, என் வாழ்க்கையை நான் இழந்து விடுவேனோ என்ற பயம் ஒவ்வொரு நாளும் உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை அப்படி பார்க்கவில்லை. நீ ஒரு குற்றவாளி அல்ல. நீ என் அன்பு பிள்ளை. ஒரு சிறு குழந்தை விளையாடும் போது சேற்றில் விழுந்துவிட்டால் அதன் தகப்பன் அந்த குழந்தையை அருவருப்பானவன் என்று சொல்லி தள்ளிவிடுவானா? மாட்டான். ஓடிச் சென்று அந்த குழந்தையை தூக்கி அந்த சேற்றை துடைத்து தன் மார்போடு அணைத்துக் கொள்வான். நானும் அப்படித்தான். நீ பாவத்தில் விழுந்து கிடக்கிறாய், காயப்பட்டிருக்கிறாய். ஆனால் நீ என் பிள்ளை. உன்னை சுத்தம் செய்யவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் ஏன் உன்னை மன்னிக்கிறேன் தெரியுமா? ஏனென்றால் நான் அன்பு. அன்பு ஒருபோதும் கைவிடாது. உன்னை மீட்பதற்காகவே நான் அந்த சிலுவை பாதையை தேர்ந்தெடுத்தேன். அந்த கொல்கொதா மலையில் என் சரீரம் கிழிக்கப்பட்ட போது, என் இரத்தம் சிந்தப்பட்ட போது நான் நினைத்ததெல்லாம் உன்னை மட்டும்தான். உன் வாழ்நாளில் நீ செய்த, இனி செய்ய போகும் எல்லா பாவங்களையும் என் தோள் மேல் சுமந்து கொண்டேன். நான் சிந்தின அந்த இரத்தம் உன் மனசாட்சியை சுத்திகரிக்க போதுமானது. நீ நினைக்கலாம் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், இல்லை. உன் பிழைகள் உன் கதையின் முடிவு இல்லை. அவை என் கிருபையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதாக நான் மாற்றிவிடுவேன். உனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முறை என்னிடம் ஒரு பெண்ணை கூட்டி வந்தார்கள். அவள் பாவம் செய்தவள் என்று ஊரே கையில் கல்லோடு நின்றது. அவளை கொன்றுவிட வேண்டும் என்று துடித்தார்கள். அவளுக்கு தெரியும் தன் கதை முடிந்துவிட்டது என்று. அவமானத்தோடு தலைகுனிந்து நின்றாள். எல்லாரும் அவளை குற்றவாளி என்று சொன்னார்கள். ஆனால் நான் அவளை பார்த்த விதம் வேறு. நான் அவளை ஆக்கினைக்குட்படுத்தவில்லை. எல்லாரும் போன பிறகு நான் அவளிடம் சொன்னேன், நானும் உன்னை தண்டிக்கவில்லை, போ, இனி பாவம் செய்யாதே என்று. அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தேன். அதே இயேசுதான் இன்றும் உன்னிடம் பேசுகிறேன். உன்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கும் சாத்தானின் சத்தத்திற்கு செவி கொடுக்காதே. நீ பாவிதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என் கிருபை உன் பாவத்தை விட பெரியது. கடலின் ஆழத்தில் உன் பாவங்களை நான் எரிந்துவிட்டேன். அதை நான் திரும்பவும் நினைத்து பார்ப்பதில்லை. மனிதர்கள் உன் பழைய வாழ்க்கையை சொல்லி சுட்டி காட்டலாம். ஆனால் நான் உன் எதிர்காலத்தை பார்க்கிறேன். உன் வாழ்நாளில் நீ செய்த பாவங்களின் சங்கிலி, அது எவ்வளவு பழமையானதாக இருந்தாலும், எவ்வளவு இறுக்கமாக உன்னை கட்டியிருந்தாலும், இன்று இந்த நொடியில் நான் என் இரத்தத்தால் அதை உடைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உண்டான இருள் உன்னை பயமுறுத்தி, அந்த பாவத்தின் நிழல், என் ஒளி அதை முழுவதுமாக விழுங்கிவிட்டது. இப்போது நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உன்னை மன்னித்து விட்டேன், ஆனால் நீ உன்னை மன்னித்தாயா? இன்னும் ஏன் அந்த பழைய குற்ற உணர்வை சுமந்து கொண்டிருக்கிறாய்? நான் மன்னித்ததை நீ உன்னிடம் ஏன் பிடித்து வைத்திருக்கிறாய்? அந்த குற்ற உணர்வு என்னும் மூட்டையை என் பாதத்தில் இறக்கி வை. அது உனக்கு சொந்தமானது அல்ல.
நான் சிலுவையில் சுமந்து தீர்த்ததை நீ மீண்டும் சுமக்கக்கூடாது. உன் அவமானத்தை விட்டுவிடு. உன் கடந்த காலம் உன்னை துரத்த முடியாது. நான் உனக்கு ஒரு புதிய அங்கியை தருகிறேன். அது நீதியின் அங்கி. இந்த நிமிஷம் முதல் நீ மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறாய். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. இது உனக்கான புதிய ஆரம்பம். ஒரு வெள்ளை காகிதத்தைப் போல உன் வாழ்க்கையை நான் மாற்றிவிட்டேன். அதிலிருந்த கரைகளை என் இரத்தம் துடைத்து விட்டது. இனி நீ எழுதப் போகும் கதை கண்ணீரின் கதையாக இருக்காது. அது வெற்றியின் கதையாக, என் கிருபையின் கதையாக இருக்கும். நீ எங்கே விழுந்தாயோ அங்கே நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ எங்கே அவமானப்பட்டாயோ அங்கே நான் உன்னை தலைநிமிரச் செய்வேன். என் குழந்தே, உன் கடந்த காலத்தை பார்த்து பயப்படாதே. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் தவறுகள் நிவர்த்தி செய்யப்பட்டது. இனி நீ அடிமை அல்ல, நீ மீட்கப்பட்டவன். நீ என் சொந்தம். என் கரகங்களை உன்மேல் விரித்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் ஆத்துமாவில் பாவத்தினால் உண்டான எல்லா காயங்களும் இப்போது குணமாகட்டும். குற்ற உணர்வின் பாரங்கள் உன்னை விட்டு அகலட்டும். ஒரு தெய்வீக விடுதலை உன் சரீரத்திலும் மனதிலும் ஆவியிலும் பாய்வதாக. எந்த மனிதறிவும் எட்டாத என் தெய்வீக சமாதானம் இப்பொழுதே உன் இருதயத்தை நிரப்பட்டும். என் குழந்தே, குற்ற உணர்வில்லாத ஒரு புதிய வாழ்க்கை இன்று உனக்காக ஆரம்பமாகிறது. பழைய பாவங்களை நினைத்து கலங்காதே. நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருகிறேன். அதில் என் சட்டத்தை எழுதுவேன். இனி நீ இடறி போவதில்லை. நான் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை வழிநடத்துவேன். நான் ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே. என் சமாதானம் உன்னோடு இருப்பதாக. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நிம்மதியாகச் செல். இந்த வார்த்தைகள் உனக்கு ஆறுதல் அளித்திருந்தால் தாட்ஃபுல் கமெண்டில் ஒரு ஆமேன் சொல்லு. ஆண்டவர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.